2026ஆம் ஆண்டு புத்துயிர் மிக்க ஒரு ஆண்டாக இருக்க வேண்டும் என்று ஒவ்வொருவருடைய எண்ணமாக இருந்து வருகிறது. குறிப்பாக 2020 ஆண்டு இந்த ஆங்கில புத்தாண்டை ஒட்டி இன்று விடுமுறை தினம், அரசு விடுமுறை தினம் என ஒவ்வொரு பொதுமக்கள் செலவிடக்கூடிய ஒவ்வொரு தங்களுடைய நேரத்தை செலவிட வேண்டும் என்று ஒவ்வொரு இடத்திலுமே பொதுமக்களுடைய கூட்டமானது இன்று அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அந்த வகையில் தற்போது நாம் இருக்கக்கூடிய இந்த இடம் சென்னை மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த காமராஜர் சாலை, அதே போன்று இந்த மெரினாவில் இருக்கக்கூடிய இந்த கடற்கரை சாலை, உழைப்பாளர் சிலை என இந்த பகுதியில் ஏராளமான பொதுமக்கள் கூட்டமானது அதிகமாக இருக்கின்றது. குறிப்பாக இந்த பகுதியில் நாம் சொல்ல வேண்டும் என்றால் பொதுமக்கள் இன்று விடுமுறை தினம் என்பதால் இயல்பாகவே மெரினா கடற்கரையில் கூட்டமானது அதிகமாகவே இருந்து வரும். அந்த வகையில் இன்று அரசு விடுமுறை தினம் என்பதால் பொதுமக்களுடைய கூட்டமானது சற்று அதிகமாகவே இருக்கின்றது. தொடர்ந்து மெரினா கடற்கரை இந்த பகுதி முழுவதுமே மக்களுடைய கூட்டத்தால் அலைமோதுகின்ற ஒரு சூழலை ஏற்பட்டிருக்கின்றது. இந்த பகுதியில் எந்தவித அசம்பாவிதங்களும், திருட்டு போன்ற எந்தவித அசம்பாவிதங்களும் ஏற்படாமல் இருப்பதற்காக தொடர்ந்து இந்த பகுதியில் காவல்துறையினருடைய அந்த கட்டுப்பாடுகள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதே போன்று இந்த பகுதியில் இந்த காமராஜர் சாலையை, கடற்கரை சாலையிலிருந்து காமராஜர் சாலையை கடக்க முயலும் பொழுது எந்தவித அசம்பாவிதங்களோ அல்லது வாகன போக்குவரத்து நெரிசல் எதுவும் ஏற்படாமல் இருப்பதற்காக போக்குவரத்து காவல்துறையினரும் இந்த பகுதியில் பாதுகாப்புக்காக வாகன நெரிசல் எதுவும் ஏற்படாமல் இருப்பதற்காக பணியில் அமர்த்தப்பட்டிருக்கின்றனர். கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்டோர் இந்த உழைப்பாளர் சிலை பகுதியிலேயே இருக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் கிட்டத்தட்ட அந்த கடற்கரை பகுதி கிட்டத்தட்ட இன்று மட்டும் கணக்கிடும் பொழுது கிட்டத்தட்ட 1 லட்சத்திற்கும் அதிகமானோர் இன்று மெரினா கடற்கரைக்கு வந்திருக்கக்கூடியனர். இன்று விடுமுறை தினம், வருடத்தினுடைய 2026ஆம் ஆண்டு புத்தாண்டிற்கான முதல் விடுமுறை தினம் என்ற ஒரு காரணத்தினால் பொதுமக்கள் தங்களுடைய அந்த நேரத்தை செலவிட வேண்டும் என்று தொடர்ந்து பல்வேறு வகையான அந்த இடத்திற்கு சென்று வருகின்றனர். அந்த வகையில் நேற்று இரவு 8 மணிக்கு மேல் பொதுமக்கள் கடற்கரைக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று காலை அந்த தடையானது நீட்டிக்கப்பட்டிருந்தது. நேற்று புத்தாண்டையொட்டி எந்தவித அசம்பாவிதங்களும் ஏற்படாமல் இருப்பதற்காக நேற்று பொதுமக்களுக்கு கடற்கரை செல்வதற்காக அனுமதியானது மறுக்கப்பட்டிருந்தது. இன்று வருடத்தினுடைய முதல் நாள் அரசு விடுமுறை தினம் என்பதால் பொதுமக்கள் தங்களுடைய அந்த நேரத்தை, குடும்பத்துடனான அந்த நேரத்தை செலவிட வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கில் சென்னை மெரினா கடற்கரைக்கு தங்களுடைய குடும்பத்துடன் வந்திருக்கின்றனர். கிட்டத்தட்ட 1 லட்சத்திற்கும் அதிகமான அந்த பொதுமக்கள் இன்று மெரினா கடற்கரை வந்திருக்கின்றனர். இந்த கணக்கில் 80% அதிகமானோர் புலம்பெயர் மாநிலத்தவர்களாகவே இருக்கக்கூடிய அந்த ஒரு காட்சியை நாம் தொடர்ந்து பார்த்து வருகின்றோம். இந்த பகுதியில் ஏராளமான பொதுமக்கள் இந்த பகுதியில் இன்று மெரினா கடற்கரைக்கு வந்திருக்கக்கூடிய நிலையில் எந்தவித அசம்பாவிதங்களும் ஏற்படாமல் இருப்பதற்காக காவல்துறையினர் தொடர்ந்து இந்த பகுதியில் பாதுகாப்பிற்காக குவிக்கப்பட்டிருக்கின்றனர். இயல்பாகவே மெரினா கடற்கரையானது கூட்டமாகவே இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. 2026 புத்தாண்டு வருடத்தினுடைய முதல் அரசு விடுமுறை தினம் என்பதால் ஏராளமான பொதுமக்கள் தங்களுடைய குடும்பத்தினுடன் நேரத்தை செல்வதற்காக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றனர்.